ஜெயா, ஜெயா, இன்னுமா சாப்பாடு செய்யல? பிள்ளைங்களாம் இன்னும் சாப்பிடாம இருக்குதுங்க. யார் சொன்னது நான் சாப்பாடு செய்யலன்னு? சாப்பாடு செஞ்சு 2 மணி நேரம் ஆகுது. என்னம்மா சங்கீதா, அம்மா தான் சாப்பாடு செஞ்சுட்டாங்களே, அப்புறம் என்ன? ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? ஓ, நான் வரட்டுன்னு வெயிட் பண்றீங்களா? அப்பா, இது வேற விஷயம்ப்பா. அக்கா கிட்ட கேளுங்க. அக்கா தான் உங்ககிட்ட பேசணுமா? அப்பா, அப்பா. சொல்லுமா, சொல்லுமா லாவண்யா. ஏய் லாவண்யா, நிறுத்து. நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல, நானே சொல்லிக்கிறேன். என்ன என்ன இங்க நடக்குது? என்ன ஜெயா, சொல்லு. ஏங்க, இத்தனை வருஷமா அவளை இவ்வளவு பெரிய ஆளாக்கி வளர்த்து இருக்கிறோம். நமக்கு மாப்பிள்ளை பார்க்க தெரியாதா? அவளே ஒரு மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்திருக்கிறா. அதையும் நம்ம கிட்ட சொல்லி நான் லவ் பண்றேன், என்ன அவளை கட்டி வைங்கன்னு சொல்றா. என்னடி ஜெயா சொல்ற? லவ் பண்றாளா? இரு, இதுக்கப்புறம் நீ சொல்ல தேவையில்ல, நானே கேட்டுக்கிறேன். அம்மாடி, அம்மாடி லாவண்யா, யாருமா? யாரா லவ் பண்ற? அப்பா, இதோ பாருங்கப்பா, போட்டோல இருக்கானே, இவனை தான்ப்பா லவ் பண்றேன். இவன் வேற யாரும் இல்ல, நம்ம டாக்டர் வீட்டுக்கு கார்ல வருவான்ல அப்பப்ப ஏத்திட்டு போறதுக்கு, அவன் தான்ப்பா. பேர் அகஸ்டின். ஓ, இந்த தம்பியா? ஆ, பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன். உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குதுப்பா, ரொம்ப பிடிச்சிருக்குதுப்பா. இவனைதான் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப நல்லவன்ப்பா. அவங்க குடும்பத்துக்காக அவன் வேலை செய்யறான். இப்ப கூட சொந்தமா ஆட்டோ வாங்கி கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசுல ஆட்டோ வாங்கி அதை ஓட்டுறான்ப்பா. இன்னும் மேலும் மேலும் வளருவான்ப்பா. அப்பா, அப்பா, ஆமாப்பா, அகஸ்டினே அவர் ரொம்ப நல்லவருப்பா. அடியே சங்கீதா, வாய மூடுடி. நீ என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? வாய மூடு. சாரி லாவண்யா, அவனை பத்தி உனக்கு முழுசா தெரியுமா? அவங்க குடும்பத்தை பத்திலாம் தெரியுமா? உங்க அப்பா அம்மா கூட பிறந்தவங்க அவங்களாம் என்ன பண்றாங்க எல்லாத்தையும் போய் நேர்ல பாத்திருக்கியா? எல்லாமே தெரியுமா உனக்கு? தெரியும்ப்பா, ஆனா நீ நேர்லலாம் போய் பார்த்தது கிடையாதுப்பா. இது வரைக்கும் நாங்க 2 பேரும் தனியா சந்திச்சு பேசுனதே கிடையாது. இன்னும் உன்கிட்ட உண்மையை சொல்லலாம், ஒரு நாள் நேர்ல பேசலான்னு போனப்பா, ஆனா பேசல. மறுபடியும் வந்துட்டேன். அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை சொல்லிட்டு போயிட்டான், அவ்வளவுதான்ப்பா. மற்றபடி நான் வேற எங்கேயுமே இது வரைக்கும் அவங்க கூட சேர்ந்து போனதே இல்லை. அடியே, வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு என்கிட்ட போய் சொல்லிட்டு ஊரை சுத்த போயிருக்க. உன்னை போய் நம்பி வெளியே அனுப்புற பாரு, என்ன சொல்லணும்? ஏ ஜெயா, அமைதியாரு. நான் தான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுக்கு இப்ப கத்திக்கிட்டே இருக்க? என்னங்க நீங்க அப்பதான் சொல்றானா எல்லாத்தையும் கேட்டு உட்காந்து இருக்கீங்க. அந்த போட்டோவை கிழிச்சு போடுங்க முதல்ல. ஏய் ஜெயா, இரு. நம்ம பொண்ணு நம்ம கிட்ட சொல்றா அவ விருப்பத்தை. அவ ஒன்றும் தப்பா எதுவும் பேசலல. ஒருத்தனை விரும்புறேன், கல்யாணம் பண்ணிங்கன்னு ஆசைப்படுறேன்னு சொல்றா. இதுல என்ன இருக்குது? நாளைக்கு வர சொல்லுவோம், பேசுவோம். என்னது, அந்த குடும்பத்தை வர சொல்லி பேச போறீங்களா? நல்லா அவளுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு போறீங்க நீங்க. போங்க, எங்க போய் முடிய போதோ தெரியல. லாவண்யா, சரி, நீ அந்த பையனை விரும்புறதும் அந்த பையன் உன்னை விரும்புறதும் அவங்க வீட்டுல தெரியுமா? தெரியும்பா. சரி, நாளைக்கு அந்த பையனோட வீட்டுல இருந்து வர சொல்லு, என்ன ஏதுன்னு பேசுவோம். அப்பா, நிச்சயமா பாப்பா, நிச்சயமா வர சொல்லுவா? ஆமாமா, வர சொல்லு. என்ன ஏதுன்னு அப்பதானே பேச முடியும். வர சொல்லு. இப்ப வா, சாப்பிடலாம் வா. சங்கீதா, நீ சாப்பிட்டியாமா? வா, எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க. ஏய் ஜெயா, போடி போய் எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வை. அடேங்கப்பா, நாம கூட சாதாரணமா நினைச்சோம், ரொம்ப பெருசா இருக்கே. இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு இவரு ஓனரா? நம்பவே முடியல. இன்னும் தூரமா போகும் போலையே கம்பெனி. எல்லா இடத்துலையும் வாட்ச்மேன் வெளியே ஒரு ஆள் இருந்து பார்த்துக்கிறோம், இங்கே வாசலில் 2 வாட்ச்மேன் இருக்கிறாங்க. தம்பியே, யார் தம்பியே? யார் வேணும் உனக்கு? இந்த கம்பெனியோட ஓனரை பார்க்கணும் நான். அவர் எங்கே இருக்காரு? நான் தான்ப்பா, நான் தான் அந்த கம்பெனியோட ஓனரு. நீ யாரு? நீங்கள் தான் ஓனரா? நான் முத்தையாவோட
அவர் ஃப்ரெண்டு நீங்கள் தானா? அடடே தம்பி, நீயப்பா முத்துன்னு சொன்னால் எனக்கு தெரிய போகுது. வாடா 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 முத்தையா. முத்தையா விட ஓசரமாக இருக்கே நீ. அதான் கொஞ்சம் எனக்கு சந்தேகம் வந்து போச்சு. நீ கம்பெனிக்கு வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுன்னு சொன்னே, நீ ஃபோன் பண்ணவே இல்லையா? ஆமாம் ஆமாம், எங்கள் அப்பாவோட கொஞ்சம் நான் ஹைட்டு தான். நான் ஃபோன் பண்ணலான்னு பார்த்தேன், வழிக்கு தெரியாமல் இருந்தால் ஃபோன் பண்ணியிருப்பேன். இது இந்த கம்பெனி மெயின்லேயே இருக்குதா, அப்படியே நான் உள்ளே வந்துட்டேன். நான் கூட ஏதோ சந்தில் இருக்கணும், ரொம்ப அலைய வேண்டியது இருக்குமே சொல்லிட்டு பார்த்தேன், அதான் உள்ளே வந்துட்டேன் நான். வெளியில் 2 வாட்ச்மேன் இருப்பாங்களே, நீ எப்படி உள்ளே வந்த? நீ பக்கத்தில் ஒரு வழி போகுது பார்த்தியா, அங்கே போகிறதுக்கு யார் வேணால் போகலாம். ஆனால் இதுக்குள்ளே வரேன்னா என்னை கேட்டு தான் உள்ளே விடுவாங்க. நீ என்ன சொன்ன? நீ எப்படி உள்ளே விட்டாங்கன்னு தெரியல. சரி, நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அட, அந்த கதையை எங்கே கேட்குறீங்க நீங்கள்? வர விடமாட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அப்படி இப்படி ஏதோ பேசி அப்புறமா தான் நான் உள்ளே வந்தேன் நான். சரி, எப்படியா வந்துட்டேன். சரி விடு, வேற யாரும் உள்ளே வரல, நீ தானே வந்த. அது வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை. நான் உங்ககிட்ட இருந்தாலும் ஒரு வார்த்தை பேசிக்கிறேன். இதா பார்ப்பா முத்து, இதெல்லாம் தான் தைக்கிற இடம். இங்கே எல்லாரும் இப்போ சாப்பிட போயிருக்காங்க, அதனால் இங்கே யாரும் இப்போ வேலை இல்லை. சாப்பிட்டு முடிச்சது வந்து செய்வாங்க. நீ அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோ. இங்கே பார்ப்பா முத்து, இது வேற யாரோ ஒரு இடம், அப்படியே மனசுக்குள்ளே உனக்கு எண்ணமே இருக்கக்கூடாது, சரியா? உங்கள் அப்பா இடமா இருந்தால் எப்படி இருப்ப, அந்த மாதிரி நீ மனசில் நினச்சிக்கணும், சரியா? நீ என்கிட்ட எதுனாலும் எப்போ வேணாலும் கேட்கலாம். உனக்கு சுதந்திரம் தரேன். டே, இங்கே வாடா. அப்பா சொல்லுங்கப்பா, யார் இது உங்கள் பின்னாடி புது ஆளாக இருக்காங்க? முத்து, பார்த்துக்கப்பா, இவன் தான் என்னோட மூத்த பையன். உன் வயசு தான் ஆகுது. நீ இந்த கம்பெனியில் உனக்கு எந்த டவுட்னாலும் எதுவாக இருந்தாலும் இவன்கிட்ட கேட்கலாம். இவன் தான் இந்த கம்பெனியோட மேனேஜரு. வணக்கம் வணக்கம். டே, இவன் தான்டா, நான் சொல்லியிருந்தால என் ஃப்ரெண்டோட பையன் சொன்னனே, இவன் தான். இதுக்கப்புறம் இவனும் நம்ம கம்பெனியில் ஒரு ஆள். இந்த லேடிஸ் துணிலாம் தைக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தில்ல, அந்த இடத்துல இவனை போடு, சரியா? நீ இவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி தரணும். சரிப்பா, சொல்லித்தரேன். அப்புறம் என்னப்பா, எனக்கு வேலை இருக்குது, நான் போய் என் வேலையை பார்க்குறேன். நீ உன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம், சரியா? உனக்கான இடம் எது, உனக்கான திங்ஸ் எது, எல்லாத்தையும் என் பையன் சொல்லுவான். சரிங்க. வாட் இஸ் யுவர் நேம்? என்னோட பேர் முத்துக்குமரன். வாட் இஸ் யுவர் ஏஜ்? என்னோட வயசு 26. என்னப்பா நீ கிராமத்துலேருந்து வரேன்னு சொன்னார் அப்பா. நீ என்ன இங்கிலீஷில் கேட்டாலாம் பதில் சொல்கிற? உனக்கு இந்த இங்கிலீஷ் அந்த அளவுக்கு தெரியுமா? இல்லைப்பா, எனக்கு இங்கிலீஷ்லாம் ஒன்றும் தெரியாது. ஏதோ என் தம்பி தங்கச்சிங்களாம் படிக்கிறாங்க, அவங்க அப்பப்போ பேசிப்பாங்க இந்த இங்கிலீஷில் வாட் இஸ் யுவர் நேம்ன்ட்டு. அதனால் சொன்னோம்பா, எனக்கு கூட ஒன்றும் தெரியாது. அப்போ நம்பணும், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் நான். எனக்கு இங்கிலீஷ் சுத்து போட்டாலே வராது. தமிழ் சொல்கிறியா, தமிழ் படிப்பா, மற்றதெல்லாம் படிப்பேன். இங்கிலீஷ் மட்டும் எனக்கு வரையே வராது. அதான் எங்கள் அப்பா கூட இந்த கம்பெனியில் வேலை செஞ்சுன்னு இருக்கேன். அதே என் தம்பி, அவன் நல்லா படிச்சிருக்கான். பரவாயில்லையே, நான் கூட என்னமோ ஏதுன்னு இந்த கம்பெனிக்கு வரும்போது மனசுக்குள்ளே பயமாகவே வந்தேன், இங்கே போய் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோன்ட்டு. உங்கள் அப்பாவும் நல்லா பேசுகிறாரு, நீ நல்லா பேசுகிறப்பா. இங்கே பாரு, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல இந்த வாப்பா போப்பா அப்படி இப்படிலாம் சொல்ல. இதுக்கப்புறம் வாடா போனால் நம்ம பேசிக்க வேண்டியதான். என்னோட வயசு 26 தான். இந்த கம்பெனியில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, ஆனால் எனக்கு பழக்கிறதுக்கு பேசுறதுக்கு ஆளே கிடையாது. இன்னும் நாமளும் சில பேர்கிட்ட இறங்கி பேச முடியாதுல்ல, ஏன்னா அவங்களாம் வேலை செய்கிறவங்க, ரொம்பவும் இடம் கொடுக்க முடியாதுன்றதுனால எங்கள் அப்பா சொல்லுவாருன்னு நானும் பேச மாட்டேன். ஆனால் நீ அப்படி கிடையாது, நீ எங்கள் அப்பாவோட தெரிஞ்சவன். அதனால் நாம் 2 பேரும் இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். சரி, ஓகேடா. அப்படி வா வழிக்கு. சரி வா. நீ என்ன லேடிஸ் துணி தைக்க போறியடா? சரி, நான் உன்னோட இடத்த சொல்கிறேன். உனக்கான நூல் எல்லா மிஷினு எல்லாத்தையும் உன்கிட்ட ஒப்படைச்சிட்றேன். நீ இதுக்கப்புறம் தைக்க வேண்டியதான். ஓகே, தைக்க ஆரம்பிக்கலாம். அத்தை, சொல்லுங்க அத்தை. அங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடுற மாத்திரை இருக்கும், அதை எடுத்துட்டு வாயா. எடுத்துக்கிடு, ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு வாடியா. அத்தை, அங்க நிறைய மாத்திரை இருக்குது அத்தை. அதுல உங்களுக்கு அது சாப்பிட்றதுக்கு முன்னே எது சாப்பிட்றது
அதுக்கப்புறம் எது எனக்கு தெரியலையே. சரியா போச்சுப்பா. எனக்கு தான் தெரியாதுன்னா உனக்குமா தெரியல? கௌசல்யா தான் எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பா. இதை போடப்பத்தான் இது காலைல போடணும், இது சாயங்காலம் போடணும், இது மதியம் போடணும், சாப்பிட்றதுக்கு அப்புறம் போடணும், எல்லாத்தையும் அவ தான் எடுத்து கொடுப்பா. எனக்கே தெரியாது இல்லை. அப்படியாத்த? சரி, நான் பார்க்குறேன் அதில் ஏதாவது குறிச்சிருக்காங்களான்ட்டு. அக்கா சுமதி, வா சுமதி, வா வா. அக்கா என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுவா சுமதி, இதோ அத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடுற மாத்திரை எடுத்துட்டு வாங்க. அங்கே நிறைய பார்க்குறேன், எனக்கு ஒன்றுமே புரியல. அதை பற்றி தான் பேசின்னு இருக்கோம் சுமதி. தெரியாமா? அதில் தான் அழகாக கோடு போட்டிருக்குமே, அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியல? தெரியலடா அகஸ்டின், எனக்கு நிறைய மாத்திரை இருக்குதா, அதில் கோடு போடுறதுக்கு எதுக்கு போட்டிருக்காங்கன்ட்டு எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. சரி சரி பெரியாம்மா, நான் எடுத்துறேன். அக்கா நாளைக்கு காலைல பொண்ணு பார்க்க போகிறோம், சரியா? எல்லாரும் ரெடியாக இருங்க, அதுக்காக சொல்கிறதுக்கு தான் வந்தேன். என்னாடி சொல்ற? பொண்ணு பார்க்க போறியா? யாருக்கு? என்ன இப்படி கேட்குறீங்க? வேலையா இருக்கு, என் பையனுக்கு தான். என்ன சுமதி சொல்ற? அகஸ்டினுக்கா? என்ன ஊரு, என்ன சம்பந்தம், என்ன திடீர்னு? அக்கா நாளைக்கு போய் தான் பொண்ணு பார்க்கணும்ல, முன்னாடியே நம்ம எல்லாரும் அந்த பொண்ணை பார்த்தாச்சு. இன்னாடி சுமதி சொல்ற? முன்னாடியே பார்த்துட்டோமா? யாரு? எனக்கு யாருன்னு தெரியலையே. அக்கா அது வேற யாரும் இல்ல, நம்ம கௌசல்யா கல்யாணத்துல இவன் ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருந்தால, கேட்டது கூட ஃப்ரெண்டு சொன்னானே, அந்த பொண்ணு தான். அடியாத்தி, என்னாடி சொல்ற? அந்த புள்ளையா? ஆமா, நான் கூட உட்கார வச்சு பேசணுந்தேன். அந்த புள்ள ஃப்ரெண்டு தானே? என்ன இது பொண்ணு புரியலையடியா? தெளிவா சொல்லு. அக்கா அகஸ்டினு அந்த பொண்ணை லவ் பண்றானா. அடேங்கப்பா, என்ன சுமதி சொல்ற? லவ் பண்றானா? இது எப்பல இருந்து நடக்குது? நம்ம கிட்ட ஒரு மூச்சு விடல. எத்தனை நாளா இது போய்கிட்டு இருக்குது? ஏண்டா அகஸ்டினு, பெரியம்மா கிட்ட கூட சொல்லல பத்தியா நீ? பெரியாம்மா ஒன்றும் ரொம்ப நாள்லாம் இல்லை பெரியாம்மா, ஒரு மாசமா தான் நடக்குது. அக்கா இந்த கதை கேளு. இவனா சொன்னா அப்ப கூட இவ சொல்லவே இல்லையா என்கிட்ட. கையல் தான் சொன்னான், இந்த மாதிரி அண்ணன் ஒரு பொண்ணு லவ் பண்ணுதுன்ட்டு. யாரும் கேட்டதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் விளாவரியா என்கிட்ட சொன்னான். அப்பயும் நான் நம்பல நானு. ஆகஸ்ட்லாம் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டான், இது வந்தாலும் நம்ம கிட்ட சொல்ல போறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாக்கா. அப்புறம் கேட்குறேன் ஆமான்றான். அப்படியா கதை? அதுதான் சொல்லுவாங்க போல. வள வளன்னு பேசுறவங்களுக்கு கூட நம்பிடலாம், அமைதியா இருக்கணும் நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க போல. அந்த கதையா தாங்குது. சரி, அந்த பொண்ணு குடும்பத்தை பத்தி சொல்லு. என்ன ஊரு, எங்க இருக்குது? அந்த பொண்ணு வீட்டுல எல்லாருக்கும் ஓகேவாமா? அந்த பொண்ணு அவங்க வீட்டுல பேசிச்சான். அவங்க அப்பா அம்மா சரி மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர சொல்லு பேசும் அப்படின்னு சொன்னாங்களாம். அது சரி, அந்த குடும்பத்தை பத்தி தெரியுமான்னு கேக்குறேன். ஏண்டா அகஸ்டினே சொல்லாண்டா, அந்த குடும்பத்தை பத்தி எனக்கா தெரியும், உனக்கு தான் தெரியும், சொல்லு. அம்மா எனக்கே தெரியாதுமா. அந்த பொண்ணை தான் நான் பார்த்துருக்கேன், அப்புறம் அந்த பொண்ணோட தங்கச்சி பார்த்துருக்கேன். மற்றபடி அவங்க அப்பா அம்மாவை நானே பார்த்ததே கிடையாது. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அம்மா என்ன பண்ணுறாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. நல்லா இருக்குடா உன் கதை, நல்லா இருக்குது. அந்த குடும்பத்தை பற்றி ஒன்றுமே தெரியாம தான் அந்த பொண்ணை நீ காதலிச்சியா? அப்பத்தான் காதல்லாம் அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட அளவு பண்ணுவாங்க. அப்படியே மனசார பிடிக்கிறது தானே. இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கணும். சரி சுமதி, நாளைக்கு போலாம். ஆகஸ்ட் அப்பா வராரா? அக்கா நான் அந்த மனுஷன்கிட்ட சொல்லக்கா. அந்த மனுஷனுக்கு இவனுக்கு தான் ஆகாது, சொன்னா அதுக்கு ஏதாவது சொல்லுவாரு. வேணாம், நாம மட்டும் போயிட்டு என்ன ஏதுன்னு பேசிட்டு வருவான், அப்புறமா சொல்லிக்கலாம்க்கா. சுமதி அப்படி பண்ணாத, இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லு. பொண்ணு பார்க்க போறோன்னா சொல்லாமலே போக முடியும். கூப்பிட்டு பாரு, வரலன்னா நாம எல்லாம் போவோம், ஆனா கூப்பிடாம இருக்காத. சரிக்கா, சொல்லி பார்க்குறேன் என்ன சொல்றாரு பாப்பா. எனக்கு தெரிஞ்சு வர மாட்டாரு,
இருந்தாலும் நீ சொல்றியன்னு கூப்பிடுறேன்க்கா. சரிக்கா, சரி நான் போயிட்டு வரேன். நாளைக்கு கிளம்பிருக்கா, நம்ம எல்லாரும் போலாம். இந்த அகஸ்டினா அப்படியே கிளம்பிட்டாத்தா. பா எனக்கு அந்த மாத்திரை எடுத்து கொடுத்துட்டு போ. ஆ எடுத்து தரேன் பாட்டி. தெய்வானா போ தெய்வானா, அவங்கிட்ட போயிட்டு மாத்திரலாம் எங்க இருக்குன்னு காமி.